இங்க ஒரு லேடி அவங்க வீட்டுல வளர்த்துற நாயவே ஒரு கல்லு மேல வச்சு கொள்றா. ஏன்னா அது ஒரு ராசியான கல்லு. அந்த கல்லு மேல நமக்கு பிடிச்ச உயிரை தியாகம் பண்ணா நமக்கு அதிர்ஷ்டத்துல பணம் கிடைக்கும். நாய கொன்ன கையோட லாட்டரி கடைக்கு போய் ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுல அப்பாவும் பொண்ணும் நாய காணமே அப்படின்னு அதை தேடுறதுக்காக போறாங்க. ஆனா அதை எதுவும் கண்டுக்காம டிவில இவ வாங்கின டிக்கெட்டுக்கு லாட்டரி விழுக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இவ வாங்கின நம்பருக்கு பதிலா வேற ஒரு நம்பருக்கு லாட்டரி விழுந்துருது. அதுல கடுப்பானவ யார் இந்த ஐடியாவை கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட போய் கத்துறா. ஆனா அந்த லேடி என்ன சொல்லுதுன்னா, உனக்கு அந்த நாயவே பிடிக்காது, அதனாலதான் நீ தியாகம் பண்ணியும் உனக்கு பணம் கிடைக்கலன்னு சொல்லுவா. உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை தியாகம் பண்ணுன்னு சொல்றா. அதை கேட்ட இந்த லேடி உடனே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் நான் இருக்கிற இடத்தை காட்டுறேன்னு கூட்டிட்டு போய் இப்ப அவளுடைய ஹஸ்பண்டவே போட்டு தள்ள பாக்குறா. அப்ப அந்த நேரத்துக்கு அவளுடைய பொண்ணு வரவும் பாசம் அதிகமா இருக்கிறதுனால இவளை போட்டா இன்னும் பணம் கிடைக்கும் அப்படின்னு பணத்தாசையால தன்னோட பொண்ணவே கொல்ல பாக்குறா. பொண்ணு அவளோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு கல் எடுத்து அவ தலையில அடிச்சிடறா. அவ அந்த இடத்துலயே அந்த ராசி கல்லு மேலேயே விழுந்து இறந்தும் போயிடுறா. அப்பாவும் மகளும் எப்படியோ கிட்ட தப்பிச்சிடறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா இந்த பொண்ணு அந்த கல்லோட ராசியால மிகப்பெரிய பணக்காரி ஆயிடுறா. ஆனா என்ன சோகமான விஷயம்னா அவங்க அம்மா இறந்ததுல இருந்து அவங்க அப்பாவும் காணாம போயிட்டாரு.